பிரைஸ் தி லார்ட். வார்த்தையாகிய தேவனுக்கும் வார்த்தையாகிய இயேசுவுக்கும் வார்த்தையாகிய பரிசுத்த ஆவியானவருக்கும் சதா காலங்கள் கனமும் மகிமை துதியும் என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக. இந்த மற்றற்ற மைமாசிலா நாமத்தினாலே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய தாசர்களே, டிபிசி மாணவர்களே, உங்களை அவரை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் கர்த்தர் ஸ்தோத்திரம் குத்து விளக்குகளை குறித்து ஆராயப் போகின்றோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1 அதிகாரம் 20 வசனம். நீ வலது கரத்தில் என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் இரகசியத்தையும் 7 பொன் குத்துவிளக்குகளின் இரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்துவிளக்குகளும் 7 சபைகளாம். 7 நட்சத்திரங்கள் 7 சபைகளின் தூதர்களாம் என்பதை கடந்த 2 பகுதிகளாக நாம் ஆய்வு செய்து கற்றுக்கொண்டோம். இப்பொழுது 7 நட்சத்திரங்கள் 7 சபைகளாம் என்று 7 நட்சத்திரங்களின் இரகசியத்தை நீ எழுது என்று சொல்லுகிறார். சபைகளின் இரகசியம், த சீக்ரெட் ஆஃப் த 7 சர்ச்சஸ், இது ஒரு பக்கம் இருக்கு. அப்போ நட்சத்திரங்களின் ரகசியம் என்னும் பொழுது இந்த வேர் சொல் எங்கிருந்து வந்தது? நட்சத்திரங்கள் இல்லையா, 7 நட்சத்திரங்கள். அப்போ அது கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய தாசர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். சபையின் தூதர்கள் என்று பார்க்கிறோம். இப்பொழுது 7 குத்து விளக்குகளின் ரகசியம். அப்போ குத்து விளக்குகளினுடைய அடித்தளம் என்ன? குத்து விளக்குகளுடைய வேர் சொல் என்ன? குத்து விளக்கு எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? அப்போ 7 சபைகள் என்று பார்க்கிறோம். 7 சபைகளும் 7 குத்து விளக்குகள். 7 சபைகளும் 7 குத்து விளக்குகள். 7 நட்சத்திரங்கள் அந்த சபைகளின் தூதுவர்களாகிய கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது 7 குத்து விளக்குகளை குறித்து நாம் உள்ளே பார்க்கும் பொழுது அந்த குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் நீ எழுது. அப்போ குத்து விளக்குகளுக்குள் ஏராளமான ரகசியங்கள் இருக்க வேண்டும். இப்பொழுது இது ஒரு நீண்ட ஆய்வாக நாம் ஏராளமான விஷயங்களை ஆய்வு செய்ய போகிறோம். குத்து விளக்குகள் என்றால் என்ன? பொதுவாக குத்து விளக்குகள் என்று சொல்லும் பொழுது 7 குத்து விளக்குன்னும் பொழுது நமக்கு தெரியும் 7 சபைகள், எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்ரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா போன்ற சபைகளை. இது புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட இந்த குத்து விளக்குகள் சபைக்கு ஒப்பனையாக வருவதற்கு அடித்தளம் எங்கிருந்து வருகிறது, அடிநாதம் எங்கிருந்து வருகிறது என்று பார்க்கும்போது நாம் என்ன செய்யணும்? ஆண்டவர் இந்த குத்து விளக்கை குறித்து ஏற்கனவே எங்கே பேசியிருக்காரு என்ற சத்தியத்துக்குள்ளே போகணும். அப்போ அந்த சத்தியத்தை நாம் சரியாக முறையாக கற்றுக்கொள்ள பழக வேண்டும். என்னது? நீங்கள் இந்த குத்து விளக்குகளை பற்றி உங்களுக்கு சொல்லும் பொழுது யாத்திராகமம் எல்லாருக்கும் ஞாபகம் வரும் 25 அதிகாரம் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அங்கே தான் முதல் குத்து விளக்குகளை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அப்போ குத்து விளக்குகளுக்குரிய அந்த ரகசியத்தை நாம் கற்றுக்கொள்வது இங்கே மிக மிக அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த குத்து விளக்கான இந்த கிரேக்க வார்த்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா லக்ஷ்னாய். இந்த குத்து விளக்குக்குரிய எபிரேய வார்த்தைகளை பார்த்தீர்களானால் மெனோரா, சில இடங்களில் மெனோரா என்றும் சில இடங்களில் மெனோரோத் என்றும் சில இடங்களில் நார் என்றும் இருக்கிறது. இப்போ இதை நம்ம பார்ப்போம். இந்த மெனோரான்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா நார் என்கின்ற வேரிலிருந்து வருது. அதாவது நுண் அண்ட் ரேஸ் என்ற எபிரேய வேர்ச்சொற்கள் இந்த சொற்களில் வருது. அப்போ இந்த நார் என்ற வார்த்தை பொதுவாக விளக்கை குறிக்கிறது. விளக்கை குறிக்கிறது. இப்படி தான் நம்ம பார்க்குறோம். நீங்கள் வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா இதனுடைய அந்த நார் என்ற வார்த்தை பொதுவாக ஒரு தீப்பந்தம் கூட ஒரு விளக்கு தானே, அப்படி எடுத்துக்கலாம். நெருப்பு மூட்டக்கூடிய, தீ எழுப்பக்கூடிய ஒரு உபகரணம், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லையா, ஒரு டிவைஸ் அப்படி நம்ம அதுதான் கரெக்டு, ஒரு டிவைஸ் அது. அப்போ இங்கே என்ன நடக்குது? அந்த விளக்கில் தீபம் வருது.
அப்போ அந்த விளக்கின் தீபம் அதுதான் நார் என்று சொல்லப்படுகிறது. சரி, இப்போ இது ஒளி ஒளியை வெளியேற்றும். அப்போ இது ஒளியோடு தொடர்புடையதாய் இருக்கிறது, அதாவது வெளிச்சத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது. இது அடுத்த இன்னொரு மகா உன்னதமான ரகசியம் ஆழம். வெளிப்படுத்தல் 1:20 யோவானுக்கு இந்த ரகசியத்தை எழுதுன்னு சொன்ன மாதிரி இதில் ஏராளமான ரகசியங்களை ஆவியானவர் வைத்திருக்கிறார். அப்போ ரகசியங்கள் என்ன செய்யப்படும்? பொதுவான இடத்துல போகிற போக்கில் எல்லோரிடத்திலும் சொல்லப்படுவதோ பேசப்படுவதோ அல்ல என்பது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்போ ரகசியம் என்பது வேண்டப்பட்டவர்களுக்கும் மிக நெருக்கமானவர்களுக்கும் மிக அவசியமாக பாதுகாக்கப்பட வேண்டிய விடயங்களை சொல்லுவதுதான் ரகசியம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ கடவுள் நமக்கு அல்லது சபைக்கு இந்த காலத்தில் செய்கிற ஊழியக்காரர்களுக்கும் ஒரு ரகசியத்தை சொல்லுகிறார். வேதத்திலே ஏராளமான ரகசியங்கள் இருக்கிறது. அந்த ரகசியங்கள் இன்றைக்கும் இறையியலாளர்களுக்கு மறைந்திருக்கிறது. அந்த ரகசியங்கள் இன்றைக்கும் வேதாகம கல்லூரிகளுக்கு மறைந்திருக்கிறது. ஏன் எப்படி சொல்லுகிறேன்? இப்பொழுது நம்முடைய கிறிஸ்தவத்திலே அபிஷேகம் என்ற வார்த்தையின் ரகசியம் தெரியல. நான் கடந்த எபிசோட்ல பேச மாதிரி தான் பெரும்பான்மையான போதகர்கள், பாஸ்டர்கள் அபிஷேகம் என்றால் அந்நிய பாஷை என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ அது என்ன கிடையாது? அது சரியான முறையான மூலமொழியிலிருந்து வந்த வேர்ச்சொல்லின் பொருளோ போதனையோ கிடையாது. இது போன்ற ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றது. இவையெல்லாம் என்ன? நமக்கு ரகசியங்கள் தெரியவில்லை. வேதாகமத்திலே எபிரேயர் 1:2 11:3 இந்த உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டானதென்றும் 11:3 பார்த்தீங்கன்னா அது இந்த உலகங்கள் தேவனுடைய வார்த்தையில் உண்டானது என்று சொல்லி நம்முடைய விசுவாசத்தினாலே உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாயினது என்பதையும் இப்படி பார்க்குறோம். அப்போ உலகங்கள் என்றால் என்ன? அப்போ இந்த உலகங்கள் என்பது ஒரு யூனிவர்சல் தியரி இல்லையா? அப்போ இதை குறித்த ஆய்வு, இதை குறித்த சிந்தனைகள் இறையியல்ல இன்றைக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறதா என்றால் அவையெல்லாம் இன்றைக்கு அவர்கள் ஆராயப்படாத விஷயங்களாக. இப்போ இந்த ரகசியங்கள் வெளிப்பட்டு இருக்கா அப்படின்னா அதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன், போகிற போக்குள்ள வெளிப்படாது. போகிற போக்குள்ள வெளிப்படாது. தலையை பெருக்க செய்து மூளையை வளர்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு வெளிப்படாது. இருதயத்தில் தாழ்மையாய் கடவுளுடைய மகத்துவத்துக்கு தங்களை அர்ப்பணிக்கிற அவருடைய தாசர்களுக்கு, சங்கீதம் 25:14 சொன்ன மாதிரி கர்த்தர் தமக்கு பயந்தவருக்கு தமது ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலே தேவ பயமும் பக்தியும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்கியும் அவருடைய வார்த்தைக்காக வாழ வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும், உழைக்க வேண்டும் என்று இருக்கிறவர்களுக்கு மகத்துவங்களையும் ரகசியங்களை மறைப்பவர்களை வெளிப்படுத்துகிறார். அப்படியாப்பட்ட வெளிப்படுத்தும் பொழுது அந்த தாசர்கள் மிக பயபக்தியோடு கர்த்தருக்கு முன்பதாக கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிற மகத்துவங்களில் இவர்கள் கவனமாக அந்த ஊழியத்தை நடத்த வேண்டும். தானியேல் 2:22 சொல்றாரு, தானியேல் தேவரின் மறைப்பொருளும் ஆழவுமான இல்லையா ரகசியங்களை வெளிப்படுத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிசயமான காரியங்களை தாவீது சொல்லும்போது சொல்றார் 1:18 உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தரணும். அப்ப மெனோராவை குறித்த அதிசயங்கள், மெனோராவை குறித்த ரகசியங்கள், மெனோராவை குறித்த ஆழங்கள், மெனோராவை குறித்த ஆதி ஆமத்தில் எங்கேயும் பேசப்படலை. இது போன்ற உலகங்கள் சொன்னேன். இதே மாதிரி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்ற 3 சாட்சிகளுடைய நம்முடைய ஆண்டவரை குறித்த ரகசியங்கள் இன்றைக்கு நிறைய பேருக்கு வெளிப்படலை. இந்த 3 பேரும் தனி ஆழ்தத்துவம் உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆழ்தத்துவம் என்றால் என்ன? அதுவே இன்னைக்கு தடுமாற்றம். ஆவி ஆத்மா சரீரமுடையது ஆழ்தத்துவம் என்று அழைக்கப்படுகிறது. சரி, அப்ப ஆவி ஆத்மா சரீரம் என்ற என்ன? அது இன்னைக்கு தடுமாற்றம். ஆளுக்கு ஒரு டெஃபினிஷன், ஆளுக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன். எவ்வளவு ஒரு வேதனையாக இருக்கிறது. நான் என்ன சொல்றேன்னா, இங்கே யாருடைய திறமைக்கும் இடம் இல்லை. கர்த்தருடைய வேதத்துக்கு முன்னாடி யாருடைய திறமைக்கும் இடம் இல்லை. கர்த்தருடைய வேதத்தை போதிப்பதற்கு திறமை தேவையில்லை. கர்த்தருடைய வேதத்தை போதிப்பதற்கு இந்த உலகத்தில் பெரும் கல்வியாளர்களாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அப்ப என்ன ஐயா சொல்ல வரீங்க? கர்த்தருடைய வேதத்தை போதிப்பதற்கு
அவருக்கு பயப்படுகிறவர்களாக, கீழ்ப்படுகிறவர்களாக, தாழ்மை உள்ளவர்களாக, கனிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முதலாவது நமக்குள் அவரை வெளிப்படுத்துவர்களாக, வேதத்தை நேசிக்கிறவர்களாக, வெறும் வாசிக்கிறவர்களாக இல்லாமல் அதை யாசிக்கிறவர்களாக, இல்லையா, யோசிக்கிறவர்களாக இருக்கும்போது அந்த கதவு திறக்கப்படும். அந்த தாவீது சொன்ன 1:18 சொன்ன முடிய வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலும், கண்ணை திறப்பார். தானியேல் 2:22 சொன்ன தேவரி மறைப்பொருளும் ஆழவுமானவற்றை வெளிப்படுத்துகிறவர் என்கிறது அங்கே வெளிப்படும். மேலும் தாவீது சொன்ன அந்த ரகசியம் என்கின்ற 25:14 வரக்கூடிய கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ரகசியங்கள் வெளிப்படும். இன்றைக்கு இவற்றை கொண்டு போய் சபை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். நம்மை நம்பி இருக்கிற மந்தைகளுக்கு கொண்டு சேர்க்கணும். வேதத்தில் இருக்கிற அதிசயங்கள், மறைப்பொருள்கள், ரகசியங்கள் எப்படி கொண்டு போறது? இவற்றை தான் நாங்கள் மூல மொழியிலிருந்து, எபிரேய மொழியிலும் கிரேக்க மொழியிலிருந்து ஆய்வு செய்து பாடத்திட்டங்களை ஏற்படுத்தி தமிழ் கிறிஸ்தவ உலகில் எங்கும் இல்லாத, பேசப்படாத, யோசிக்கப்படாத பல வேத மகத்துவங்களை ஆய்வு செய்து மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து வருகிறோம். பாடத்திட்டங்கள் கொடுத்து. உலகங்கள் என்றால் என்ன, இல்லையா, அதில் ஃபுல்லாக பிசிக்ஸ், சிங்குலாரிட்டி, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த சிங்குலாரிட்டி, சிங்குலாரிட்டினா என்ன, பிசிக்ஸ் சொல்கிற சிங்குலாரிட்டி, பிக் பேங்னா என்ன, காலங்கள் எங்கே தொடங்கிச்சு, டைம்ஸ் எங்கே தொடங்கிச்சு. அப்போ இதுக்கும் வேதத்துக்கும் சம்பந்தம், அறிவியல் சொல்லுகிற விஷயங்களுக்கெல்லாம் வேதத்திலிருந்து வந்ததா, அல்லது வேதத்தில் நாம் பேசுறதுக்கு எதுவுமே இல்லையா? இன்றைக்கு ஏன் இந்த கிறிஸ்தவம் பேசாமல் அமைதியாக இருக்கிறது? தமிழ் கிறிஸ்தவ உலகில் இவையெல்லாம் ஒரு முறை கூட ஒரு மேடையில் யாரும் பேசுவது கிடையாது. இந்த பிரபஞ்சத்தின் படைப்பை யோசித்து பாருங்க. அடுத்தது மானுடவியல் படைப்பு, இதெல்லாம் ரகசியங்கள் எல்லாம் எங்கேயும் பேசப்படுறதில்லை. ஐயா மனுஷனை எப்படி படைச்சார்னு கேட்டால் எல்லா பாஸ்டர்களும் சொல்கிற வசனம்னா, ஐயா ஆதியாம 2:7 படைச்சார். ஐயா எப்படி ஐயா? ஆமாம் ஐயா, மண்ணுனால உருவாக்குனாரு, ஜீவ சுவாசத்தை ஊதுனாரு. சரி ஐயா, ஜீவ சுவாசன்றது ஆவின்னு புரிஞ்சிக்க முடியுது, மண்ணுனால உடலை உண்டாக்குனாருன்னு புரிஞ்சிக்க முடியுது, ஆத்துமாவை எங்கேயா உண்டாக்குனாரு எப்படியா அப்படின்னு கேட்டால் உடனே அதை என்ன செஞ்சிருவாங்க, அந்த வசனத்திலேயே கடைசி முடியும் பொழுது மனிதன் ஜீவாத்துமாவானான் அப்படின்னு இருக்கு. உடனே அதை பிடிச்சிக்கிட்டு ஐயா பாருங்க, மனிதன் ஜீவ ஆத்துமாவானான், இதுதான் ஆத்துமா. ஏங்க மனிதன் ஜீவ ஆத்துமாவானான்னு வரக்கூடாது. அது மொழிபெயர்ப்பிலே சிறு ஒரு தடுமாற்றம். மனிதன் உயிர் உள்ளவனானான். புரியுது உங்களுக்கு? மனிதன் உயிர் உள்ளவனானான். மனிதன் உயிருள்ள ஒரு ஆத்துமா. ஆத்துமா என்ற வார்த்தை உள்ள இருக்கிற இன்னர் ஹார்ட்டுக்கு சொல்ற விஷயம் இல்லை. இந்த இடத்துல சொல்லப்படுது ஒரு ஜீவன் உள்ள ஒரு பிறவி, ஒரு உயிருள்ள பிறவி, ஒரு மனித பிறவியை ஆத்துமன்னு சொல்ற வழக்கம் இருக்கு. இருவேறு வழக்கங்கள் இருக்கு. அப்ப அதையும் எழுத்தின்படி அதை புரிந்து கொள்வது எப்படி? உள்ளான மனிதனாகிய எண்ணங்களாகிய ஆத்மா புரிஞ்சுக்கிறது எப்படி? இப்ப இவையெல்லாம் நாங்கள் என்ன செய்வோம்? 7 படிகளிலே ஆய்வு செய்த ஆழங்களை, மறைப்பொருளை, வேத வசனத்தின் அடிப்படையில் அறிவியலுடைய ஆதாரங்களை உள்வாங்கி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கடவுள் தான் மனுஷனை படைச்சாரு என்பதை வேத வசனத்திலிருந்து, ஆவி என்றால் என்ன, ஆத்மா என்றால் என்ன, சரீரம் என்றால் என்னென்ன ஆழங்களை, இதுதான் ஆண்டவர் எழுது. குத்து விளக்கை குறித்த ரகசியங்களை எழுது. அப்போ உலகங்களை குறித்த ரகசியம், தெய்வீகங்களை குறித்த ரகசியம், மானுடவியல் படைப்பை குறித்த ரகசியங்கள். அப்ப நம்முடைய ஆவியாத்ம சரத்துக்கும் இந்த உலகங்களுக்கும் சம்பந்தம் இருக்கா? இந்த உலகங்கள் பிரபஞ்சம். அப்ப அதை எப்படி கனெக்ட் ஆச்சு? நம்ம ஏன் வேற எந்த ஒரு கோள்லையும் கிரகத்திலையும் வாழ முடியாது, பூமியில மட்டும் வாழ முடியும் என்பதற்கு பதில் பைபிள்ல மட்டும்தான் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விஞ்ஞானமெல்லாம் எப்போ வந்துச்சு? 16ஆம் நூற்றாண்டில் வந்தது. ஆகையினால் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். பரிசுத்த வேதாகமம் கிமு 1400கள் 1800களில் அங்கே ஆண்டவர் புத்தகங்களை, எபிரேய வேதம் தனாக்கு எழுதப்பட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால் தயவு செய்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. அப்போ நீங்கள் இந்த மகத்துவங்களை போய் சொல்லணும். இந்த கடைசி காலத்தில் கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் ஓடி வந்து கற்றுக்கொள்ளணும். ஏராளமான கர்த்தருடைய பிள்ளைகள் இங்கே கற்றுக்கொண்டு வருகிறார்கள். டிபிசிஎல் தமிழ் பைபிள் காலேஜில் எந்த கஷ்டமும் இல்லை. இருக்கிற இடத்துலையே நாங்கள் உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக மிக அற்புதமான பாடத்திட்டம் மூலமாக படித்து கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இப்படியே போய்விட முடியுமா? நாம் என்றைக்கு கரையிலே எவ்வளோ நாளைக்கு நம்ம கால் நனைச்சிட்டே இருக்க போகிறோம்? எவ்வளோ நாளைக்கு கடலை பார்த்து காலை நனைச்சிட்டு இருக்க போகிறோம்? எவ்வளோ நாளைக்கு தண்ணி முன்னாடி நனைஞ்சிக்கிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க போகிறோம்?
என்னைக்கு நாம் உள்ளே இருக்கிற ஆழங்களை கண்டுபிடிக்க போகிறோம், என்னைக்கு நாம் முத்து குளிப்பது, என்றைக்கு நாம் மூச்சு பிடித்து நீந்த கற்றுக்கொள்வது. சத்திய வசனத்திலே ஒவ்வொரு விசுவாசிகளும் வளரணும். அதை வளர்றதை இன்னைக்கு பிசாசு தடுக்கிறான். பைபிள் படிக்காதன்னு பிசாசு தடுக்கிறான். பைபிள் காலேஜிலலாம் நீ படிக்க தேவைன்னு பிசாசு தடுக்கிறான். விளங்குதா உங்களுக்கு? அதனால் நீ மற்றதெல்லாம் உலகத்தில் இருக்கிற எல்லா படிப்பையும் நீ படிச்சுக்கோ, எவ்வளோ காசை கொடுத்துனாலும், ஆனால் நீ பைபிளை படிக்காத அப்படின்னு தடுக்கிறான். பைபிளை படிப்பதற்கு விசுவாசிகளுக்கு விருப்பம் வருவதில்லை. அதை ஒரு முறையான இறைக்கல்வியாக கற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது. அவற்றின் மேல் பெரும்பான்மையான விருப்பம் வருவதில்லை. அதை பலர் விரும்புவதும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை சிலர் தடுக்கிறார்கள், படிக்கக்கூடாதுன்னு சொல்லி. இவையெல்லாம் பேய்த்தனமான பிசாசனுடைய ரகசியமான தந்திரமான சபையை மனவாட்டியாக விடாமல் தடுக்கின்ற விஷயங்கள். அப்போ இந்த ரகசியங்கள் நம்ம எப்போ கற்றுக்கொள்ள போகிறோம்? ஏதோ ஒரு சுவாரஸ்யத்துக்காக பைபிளை படிக்கிறது இல்லை. நம்முடைய ஆவியோடும் ஆத்மாவோடும் சரீரத்தோடும் இந்த உலகங்களாகிய வானபூமி சமுத்திரத்துக்கு சம்பந்தம் இருக்கு. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்க, அதுதான் சொல்ல வரேன். அப்போ இப்படி பார்க்கும் பொழுது நீங்கள் உடனே படைப்புக்கு வரணும். படைப்புக்கு வரும்போது அங்கே இப்போ என்ன செய்யறோம்? இப்போ மெனோராவின் ரகசியம். மெனோராவின் ரகசியம் பொழுது மெனோரானா என்னன்னு பார்க்குறோம். அப்போ நார்ங்கிற எபிரேய வேர் வார்த்தை. நார்னா என்னையா? தீபம் எரியும் ஒரு விளக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, உமது வசனம் என் கால்களுக்கு தீபம் என் பாதைக்கு வெளிச்சம் இருக்கு. 119, 105. உமது வசனம் என் கால்களுக்கு தீபம் என்ற வார்த்தை வருது இல்லையா? அந்த இடத்துல நார் அப்படின்னும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறதுன்னு வருது இல்லை, அந்த இடத்துல ஓர் என்ற வார்த்தையும் வருது எபிரேயத்தில். ஓர் என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வெளிச்சம். நார் என்றால் விளக்கு. எப்படி இருக்கு? எவ்வளோ அழகா இருக்கு. அப்போ விளக்கு இருக்கணும், வெளிச்சம். ஆனால் நல்லா கவனிங்க, விளக்கு. அப்போ உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம். வசனம்னு இருக்கு இல்லையா? நம்ம வசனம்னா என்ன நினச்சிக்கிட்டோம்? பைபிளில் இப்போ நான் சொன்ன மாதிரி வெளிப்படுத்தின விசேஷம் 1:20 சொன்ன இந்த வசனத்தை நம்ம சொல்கிறோம். இல்லை, தவார் என்ற எபிரேய வார்த்தை. அப்ப என்னது? வார்த்தை. அதனுடைய சரியான இன்டர்பிரேஷன், சரியான மொழிபெயர்ப்பு, டிரான்ஸ்லேஷன் அப்படிதான் இருக்கணும். வார்த்தை. உம்முடைய வார்த்தைகள் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அந்த வார்த்தைகளை தான் அவர் வசனங்கள் வழியாக, எழுத்துக்கள் வார்த்தைகள் ஆகிறது, வார்த்தைகள் வசனங்கள் ஆகிறது. வசனங்கள் தான் இப்பொழுது வேதமாகி இருக்கிறது. இந்த வேதத்தை தந்த வார்த்தையாகிய தேவன் சத்தியம் உள்ளவர், வார்த்தையாகிய இயேசு சத்தியம் உள்ளவர், வார்த்தையாகிய பரிசுத்த ஆவியானவர் சத்தியம் உள்ளவர். இந்த மகத்துவங்களை அடிப்படையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டுமே. இதை தானே சபைகளுக்குள்ள கொண்டு போக, ஊழியக்காரர்களுக்குள்ள கொண்டு போவதற்கு நாம் மிகுந்த பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த இப்போ பாருங்க, இப்போ விளக்கை நம்ம தேடுறோம். அப்போ இந்த நார் என்ற விளக்கு எடுக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும்? இந்த 3 எழுத்துக்கள் நுண்ணு, அதில் பாருங்க வாவ் அண்டு ரேஸ் வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நுண் என்பது என்ன பொருள்? தொடக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெர்மினேஷன், ஒரு விதை முளைப்பித்தல், அதாவது தொடக்கம், உயிர் தொடக்கம். நுண்ணு ஜெனரேஷன், மல்டிப்ளிகேஷன், இப்படியெல்லாம் பொருள் இருக்குதுக்கு. அப்போ அடுத்தது நீங்கள் பாருங்கள், ரேஷ் அண்ட் ஹெட், ரோஸ், அதுதான் முதல், எழுந்திருப்பது, முதல் புறப்படுவது, தலையாய் நிற்பது என்று பொருள். ரேஷ் என்றால் தலையாய் நிற்பது, முதன்மையாய் நிற்பதுன்னு பொருள். அப்போ நுண் என்றாலும் உயிர் பிறப்பது என்று பொருள். ரேஷ் என்றால் முதன்மையாய் நிற்பது. அப்போ ஒரு உயிர் பிறப்பிற்கு அல்லது ஒரு படைப்பின் பிறப்பிற்கு, எந்த ஒரு காரியத்துக்கும் முதல் நிற்பது எது? விளக்கு என்ற ஒரு பொருள் அதுக்குள்ள இருக்கு. அப்போ விளக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விளக்குன்னு வந்தால் அதில் என்ன இருக்கணும்? எரியணுமே, தீபம் இருக்கணுமே. அது ஓர் கனெக்ட் ஆகுது. ஓர் கனெக்ட் ஆகும்போது நீங்கள் எங்கே போக வேண்டியிருக்கு? ஆதியாகமம் 1:3 போகணும். வெளிச்சம் உண்டாகிறது என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று. இந்த வெளிச்சம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். இந்த வெளிச்சம் சூரிய சந்திர நட்சத்திரத்திலிருந்து வந்த வெளிச்சம் அல்ல. இது வார்த்தையிலிருந்து வந்த வெளிச்சம். இப்ப வெளிச்சம் பயணிக்க ஊடகம் தேவையில்லை. சத்தம், சவுண்டு, இந்த ஒலி பயணிக்க வெளிச்சம் தேவை.
ஊடகம் தேவை. ஆனால் வெளிச்சம், லைட், ஒளி பயணிக்க ஊடகம் தேவையில்லை. அப்ப இந்த பிரபஞ்சம் முழுவதற்குமான எந்த விதமான ஊடகம் இல்லாமல் இந்த வெளிச்சம் பரவியது, பயணித்தது ஆண்டவருடைய சொல்லால். சங்கீதம் 33:6, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்ப சொல் என்பது வார்த்தை, கட்டளை என்பது வார்த்தை. அங்கேயும் நீங்க 6:23 நீதிமொழியில் பார்க்கலாம். கட்டளையே விளக்கு. அந்த விளக்குன்ற இடத்துல நீங்க பாருங்க, கட்டளைங்கிற இடத்துல தோரான்னு வருது, விளக்குல நார்னு வருது. இப்ப இதெல்லாம் தமிழ் பைபிள்ல நம்ம எழுத்தின்படி பார்த்தா கட்டளைன்னு வருது, அவ்வளவுதான் புரிஞ்சுக்க முடியுது. விளக்கு, வேதமே வெளிச்சம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு அழகுங்க! இவை எல்லாம் மெனோராவினுடைய ரகசியங்கள், மெனோராவினுடைய வேர், மெனோராவினுடைய ஆழங்கள். இந்த மெனோரா என்ற வார்த்தை எபிரேயத்திலே இந்த குத்து விளக்குக்கு உள்ளது. அப்ப விளக்கு என்று பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதனுடைய வேர் சொல்லியிருந்தா இது வருது, நார் என்பது. இப்ப நார் த கனெக்ட் வித் த ஓர். எவ்வளவு அழகா இருக்கு! ஆகையினாலே ஓர் என்கின்ற தலைப்பில் தனியாக நான் வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலில். நீங்கள் பல வருஷத்துக்கு முதல் பார்த்தது, நீங்கள் அதை போய் பார்க்கலாம். அந்த ஓர் என்ற வார்த்தை தான் பன்மையாக மாறும் பொழுது ஊரீமா மாறுது. அந்த ஊரீம் தான் ஆரோனுடைய மார்பகத்திலே அந்த அவர் போட்டிருந்த அங்கியிலே இருந்த, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த வைரங்களுடைய, அந்த வைர கற்களுடைய வெளிச்சங்கள். இதெல்லாம் ரகசியம் அங்கே நான் பேசியிருக்கேன். ஆகையினாலே எனக்கு அன்பான கர்த்தருடைய தாசர்கள், வேதத்தை நேசிங்க, வேதத்தை விரும்புங்க, வசனத்தை இறுக்கி பிடிங்க. ஹல்லேலூயா! ஆண்டோடைய வார்த்தையை விட்டு அந்த உலகத்தில் ஒன்றும் இல்லையா? நம்ம அதை தவிர நம்ம மீதி எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கிறோம். இதுதான் பெரிய துக்கம். இந்த வேதத்தை தவிர, கர்த்தருடைய வார்த்தையை தவிர எல்லாத்தையும் நம்ம செஞ்சிட்ருக்கிறோம். ஏராளமான வேத விளக்கு வெளிச்சங்கள். அப்போ அந்த வெளிச்சம் வேணுமே, குத்து விளக்கு. அப்போ இந்த விளக்கு அது ஒரு இப்போ குத்து விளக்குன்னு சொல்லும்போது அது ஒரு ஒளித்தரும் சாதனம் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லிட்டரலி பார்த்தா அப்படித்தான். ஒரு 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 இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ஒரு டிவைஸ், வெளிச்சம் தர ஒரு டிவைஸ். அப்போ அந்த நாரில் இருந்து தான் இந்த மெனோரா செயல்படுது. அப்போ எரிந்து கொண்டிருப்பது, குத்து விளக்கு எப்போதும் என்ன செய்யணும்? குத்து விளக்கினுடைய நோக்கம் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்ப பாருங்க, அந்த நார் என்ற வார்த்தை ஒளியை உண்டாக்குது. ஒளி. இப்ப இந்த பிரபஞ்சத்தினுடைய தொடக்கம் எங்க இருக்கு? ஒளி. நீங்க எடுத்துக்கங்க, எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. இப்ப அதுக்கு முன்னாடி இன்னொரு ரகசியத்தை சொல்லட்டா? ஹல்லேலூயா! இப்ப நல்லா கவனிங்க. மெனோரா என்பது 7 குத்து விளக்கு அப்படின்னு 1:20 நம்ம படிச்சிட்டோம் வெளிப்பட்ட விஷயத்துல. அப்ப 7 என்பது ஒரு பரிபூர்ணம் என்பது உங்களுக்கு தெரியும். அப்போ குத்து விளக்கு என்பது கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் என்பது உங்களுக்கு நல்லா புரியும். அதாவது சபையை அவர் குறித்திருந்தாலும் நீங்கள் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா அதுதான். ஏன்னா இந்த நார் என்ற வார்த்தை, ஓர் என்ற வார்த்தையில் நீங்கள் இணைச்சிங்கன்னா ஷெக்கினா என்கின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இது நடக்குது. ஷெக்கினான்ற ஒரு விஷயத்துக்காக. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னா அது கடவுளுடைய பிரசன்னம்னு அர்த்தம். கடவுள் இருக்கிற இதை வெளிப்படுத்துவது. அப்போ விளக்குகள் எரிவது என்பது கடவுள் இருக்கிறார் என்பது வெளிப்படுத்துவது. வெளிச்சம் எரிவது என்பது கர்த்தர் இருக்கிறார் என்பது வெளிப்படுத்துவது. இப்பொழுது வெளிச்சம் கடவுது என்றால் ஆண்டவர் வார்த்தையாக இருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம் இருந்து கொண்டிருக்கிறார். ஆகையினாலே தான் அந்த வார்த்தையில் இருந்து அப்போ வெளிச்சம் வரணும். இப்போ நல்லா கவனிங்க, ஒரு சயின்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு நுட்பமான ஒரு ஃபிசிக்ஸு. வெளிச்சத்துக்கு ஊடகம் தேவையில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், சரிதானா? லைட்டுக்கு என்ன தேவையில்லை? எந்த விதமான மீடியமும் தேவையில்லை. அது எல்லா இடத்துலையும் பரவும். சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் கடந்து போகும் ஒளி. ஆனால் இந்த ஒளியில பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒளி இயங்குவதற்கு எந்த அணுக்களும் தேவையில்லை. ஆனால் ஒளி தொடங்குவதற்கு அணுக்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த எலக்ட்ரானுடைய ஃபியூஷன் தேவை. அப்ப அங்க இருந்து தான் ஒளி புறப்பட்டுச்சுன்னு வைங்க, அவ்வளவுதான். அப்ப வெளிச்சம் என்பது அவ்வளவு ரகசியங்க.
இந்த வெளிச்சம் என்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆச்சரியமாக இருக்கும். சயின்ஸ் பிசிக்ஸில் வெளிச்சத்துக்கு 2 வார்த்தை இருக்குது. வெளிச்சம்னா என்னன்னு பாருங்கள், 2 விஷயம் தாங்க. அது வெளிச்சம் என்பது ஃபீல்டு, அதாவது புலன்கள், சரிதானா? புலம், காந்த புலம், மின்புலம், இந்த 2ம் சேர்ந்தது தான் வெளிச்சம். மேக்னெட்டிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் அப்படின்வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரியுதா உங்களுக்கு? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் ஃபீல்டுனா என்னது? அதுக்கு வெளிச்சம், அதுதான் வெளிச்சம். அப்போ இந்த வெளிச்சம் என்ன செய்யும்? மேக்னெட்டிக் செயலிழக்கிற நிலைமை வரும் பொழுது இந்த எலக்ட்ரிக் போய் என்ன செய்யும்? மேக்னெட்டிக் உயிர் கொடுக்கும். எலக்ட்ரிக் என்ன செய்யும்? செயலிழக்கிற நேரம் வரும் பொழுது இந்த மேக்னெட்டிக் போய் உயிர் கொடுக்கும். இதுதான் இது பயணிக்கிற விதம். புரியுதா உங்களுக்கு? இந்த இப்படித்தான் போகும் வெளிச்சம். அப்போ இது குறையும் போது இது தூக்கி விடும். ஒரு நேர அலையில் இப்படி போகும். வெளிச்சம் அலைகளாகவும் பயணிக்கும், துகள்களாகவும் பயணிக்கும் என்பது நவீன இந்த குவாண்டம் பிசிக்ஸினுடைய மிக ஆழமான செய்திகள். ஆகையினால் தயவு செய்து இந்த வெளிச்சம் என்பது அவர் வார்த்தையிலிருந்து வருது. வந்ததுக்கு பிறகு அது என்ன ஆயிடுது? அப்படியே என்ன செய்யுது? பயணிக்குது. கடவுளுடைய அந்த வார்த்தை உத்தரவில் இருந்து இந்த வெளிச்சம், ஏன்னா வெளிச்சம் உருவாகிறதுக்கு ஒரு மையப்புள்ளி வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எலக்ட்ரான்லேருந்து வருது. அப்போ கர்த்தருடைய வார்த்தை உந்து சக்தி ஒரு சிங்குலாரிட்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? பிக் பேங்ன்றது அங்கே தான் ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு தொடக்க புள்ளி இருக்க வேண்டும். அந்த தொடக்க புள்ளியிலிருந்து தான் இந்த பெருவெடிப்பு நிகழ வேண்டும். அதன் மூலமாக தான் பிரபஞ்சம் வர முடியும் என்று இந்த பிசிக்ஸ் சொல்லுகிறது. இதுதான் உலகம் முழுவதும் இருக்கிற அறிவியலுடைய உச்சம். இன்றைக்கு நாம் புரிஞ்சுக்கணும், கடவுளுடைய வார்த்தை இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியது. அந்த வார்த்தை தான் சிங்குலாரிட்டி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை தான் சிங்குலாரிட்டி. இதை தான் பரிசுத்த வேதாகமத்தின் ஆழங்களை, மறைப்பொருள்களை, ரகசியங்களை எபிரேய மற்றும் கிரேக்க மூலமொழிகளின் அடிப்படையில் ஆய்வு செய்து டிபிசி என்னும் தமிழ் வேதாகம கல்லூரியானது மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது, கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த டிபிசி மதத்தை போதிக்கவில்லை, சத்திய மார்க்கத்தை போதிக்கின்றது. ஆகையினால இது ஒரு ஆழமான மகத்துவமான இப்படியாப்பட்ட அறிவியல் சிந்தனைகளும் ஆழங்களும் மகா உன்னதமான இன்றைக்கு உள்ள பல விஷயங்களை உறுதிப்படுத்துவதற்கு வேதம் தான் வித்துட்டு இருக்கு. இந்த மெனோராவுக்கு இன்னும் ஒரு செய்தி சொல்லிட்டு நாம தொடர்ந்து நிறைய கற்றுக்கொள்ளலாம். ஆதியாகமம் 1:1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். நம்ம தமிழ்ல பார்த்தீங்கன்னா ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். 5 வார்த்தை. எபிரேயத்தில் பெரஷித் பரா எலோஹிம் ஹஷமயும் ஹயத் ஹாரட்ஸ் 7 வார்த்தைகள். பைபிள் தொடங்குனதில் 7 என்கின்ற அந்த மெனோரால தான். படைப்பியல் நீங்க ஆதியாகமம் ஃபுல்லா பாருங்க, பிரதானமான ஆழமான மூலமான 7 பிரதானமான படைப்பு. மெனோரா, த நார், விளக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆழங்களும் அதிசயங்களும் இன்னும் தோண்ட 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 ஆச்சரியமானது. தொடர்ந்து அடுத்த விஷயம்ல பார்ப்போம். அநேகருக்கு அனுப்பி வைங்க. நம்ம அவர்கள் கற்று தேரட்டும், கர்த்தருடைய வார்த்தையில் வளரட்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு சதா காலம் கனமும் மகிமையும் துதியும் என்னடி கொண்டாயிருப்பதாக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. பாய்.